ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ஒரே ஓவரில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைத்தவர் யார்? இந்தோனேஷிய பவுலர் கெடே பிரியந்தனா அவங்க தான் ஒரே ஓவரில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காரு. அடுத்து, நாட்டின் அறிவியல் துறையில் உயரிய விருதான விஞ்ஞான் ரத்னா 2025 தேசிய அறிவியல் விருதை பெற்றவர் யார்? மறைந்த வானியற்பியல் விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிகர் அவங்க தான் விஞ்ஞான் ரத்னா 2025க்கான விருதை பெற்றிருக்காங்க. இவர் பிரபஞ்சத்தின் தோற்றம் தொடர்பான பெருவெடிப்பு கோட்பாட்டை மறுத்து பிரிட்டன் வானியலாளர் ஃப்ரெட் ஹாய்லுடன் இணைந்து குறிப்பிடத்தக்க ஆய்வு பணிகள் மேற்கொண்டவர். 2024 விஞ்ஞான் ரத்னா விருதை வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜன் பத்மநாபன் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. 2023 தான் இந்த விருதுகள் எல்லாமே நிறுவப்பட்டது. என்னென்ன விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவ, விஞ்ஞான் குழு விருதுகள் நிறுவப்பட்டன. தற்போது 2025க்கான விஞ்ஞான் ஸ்ரீ விருதுக்காக 8 பேர் வாங்குறாங்க. விஞ்ஞான் யுவ விருதுக்காக 14 பேர் வாங்குறாங்க. விஞ்ஞான் குழு விருது யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் லாவெண்டர் பூக்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் அரோமா மிஷன் குழுக்கு தான் விஞ்ஞான் குழு விருது அளிக்கிறாங்க. அடுத்து, ஐசிசியின் T20 பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் எந்த இந்திய வீராங்கனை முதன்முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார்? தீப்தி சர்மா அவங்க தான் ஐசிசியின் T20 பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் முதன்முறையாக முதலிடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்த பள்ளிகளை அமைக்க உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது? நவோதயா பள்ளிகளை அமைக்க தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அடுத்து, போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவிடம் என்ன சமர்ப்பிக்கப்படும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்தார். அமைதி திட்டத்தை தான் அளிப்போம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டன? மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் பேர். அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 97.37 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல பொது விநியோக திட்டம் மூலம் போலி பயனாளிகள் நீக்கியதாக 2.12 கோடி நீக்கியிருக்காங்க அப்படின்ட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. பொது விநியோக திட்டம் மூலம் போலி பயனாளிகள் எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 2.12 கோடியை நீக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் அதாவது சரியில்லாத வாக்காளர்கள் எத்தனை பேர் நீக்கியிருக்காங்க? 97.37 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அடுத்து, வழக்கில் இல்லாத எத்தனை சட்டங்களை ரத்து செய்வது அல்லது திருத்துவது தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது? 71 சட்டங்களை தான் நிறைவேற்றியிருக்கு. அடுத்து, ஃபிஃபா தரவரிசையில் 2025ஆம் ஆண்டை முதலிடத்துடன் நிறைவு செய்யும் அணி எது? ஃபிஃபா தரவரிசையில் 2025ஆம் ஆண்டை முதலிடத்துடன் நிறைவு செய்யும் அணி ஸ்பெயின் அணி தான். இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான்ல இருக்க பாரன் தீவு தான் இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.